शिव 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 அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடகராசி சிம்பிள் பாத்தீங்கன்னா நண்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கால்கள் இருக்கும். அந்த நண்டுதான் பாத்தீங்கன்னா நின்ற நிலையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும். ஆனா மற்ற விலங்குகளோ மனிதர்களோ உடம்ப திருப்பித்தான் பார்க்க முடியும். ஆனா நண்டுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா இருந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அனைத்து திசைகளிலும் பார்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதே நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த கடகலக்கணங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடக லக்கணம் கடக ராசியில ஒரு அந்த கிரகத்தின் தசா புத்தியில நடக்கும்போது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 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 கடகலக்கணத்துக்குலாம் படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. பாடம் படிக்க பகதிவியம் கற்க தேட சுபிக்க செலவழிக்க கற்கடகம் சிங்கம் கண்ணிக்கும் அல்லாமல் மற்றவைக்கு இடமில்லை என்பது ஜோதிட விதி. அதாவது பாத்தீங்கன்னா பாடம் கற்கனா பள்ளிக்கூடத்துல சேர்த்தது காலேஜ் இப்ப நம்ம படிப்பு விஷயத்துல அதே மாதிரி ஒரு கலைய கத்துக்க முத கத்துக்காங்கன்னா அவங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த முத கத்துக்காங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா கடகலக்கணம் சிம்மம் கன்னி இந்த 3 லக்கணத்துல அந்த லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா வலுவான நிலையில இருக்கும்போது கத்துக்காங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா முழுமையா கத்துக்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இந்த கடகாங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனா தன்னோட பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் தேடிக்க முடியாது. அதே மாதிரி விதிவிலக்கும் பார்த்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ஜாஸ்தி. அது பாத்தீங்கன்னா சுக்கரனும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தெய்வீக தாய்மை குணம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சிருஷ்டி போக செவ்வாய்க்கிழமையில சிருஷ்டி கருப்பீங்கன்னா அது பாத்தீங்கன்னா கந்திஷ்டி போறதுக்கு உண்டான ஒரு நல்ல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமையில திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்கள. செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓகையில நைட்டு 8 to செவ்வாய் உபோகையில அதாவது 8 மணி 8 நிமிஷத்துக்குள்ள திருஷ்டி கழிக்கும்னா இந்த சிட்டி முழுமையா விலகி இருக்கிறது அனுபவிக்கிறதே உண்மை. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல திருஷ்டி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு 50க்கு முன்னாடி கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாள் முன்னாடி வச்சு
எலுமிச்சை பழத்தை வச்சு கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது காஞ்சி போய் வத்தி போய் இருந்துச்சுன்னா கன்சிஸ்டிலின்னு அர்த்தம். இதுவே பாத்தீங்கன்னா அழுகி போய் ரொம்ப இதா இருந்துச்சுன்னா கன்சிஸ்டி அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 10ல் பாவியேனும் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட பழமொழி. ஒரு ஜாதகத்தில் 10ல் ராகு இருந்துச்சுன்னா ஆன்மீகம், ஜோதிடம், வைத்தியம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். செவ்வாயும் பகைகள் அவ்வியூவும் பரிவர்த்தனை பெற்றாலும் தாக பரிவர்த்தனை பெற்றாலும் தற்காலத்து மித்துவம் ஆகிவிடுகின்றார்கள். எந்த தகநாதன் புத்திநாதன் மாறுகின்றார்களோ அந்த ஒரு பாவத்துக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். அதே ஸ்ரீகோஸ்தானத்தை லட்சுமி ஸ்தானமும் கேந்திர ஸ்தானத்தை விஷ்ணு ஸ்தானமும் சொல்லுவாங்க. ஸ்ரீகோஷம் என்பது 1, 5, 9, கேந்திரம் என்பது 1, 4, 7, 10. லட்சுமி கிட்ட போய் வாழ்ந்துட்டோம்னா உடனே கிடைச்சிடும். ஆனா விஷ்ணு கிட்ட போய் ஏதாவது வழங்கட்டோம்னா சோதனை பண்ணிதான் வறுமை கொடுப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தின் தசா புத்திகள் பாத்தீங்கன்னா 1, 5, 9 இருந்து தசா புத்தி நடந்துச்சுன்னா அவங்க வேண்டியத சீக்கிரமா கிடைச்சிடும். அதே மாதிரி கேந்திரத்துல உட்காந்தாலும் பாத்தீங்கன்னா சமமான பலன்கள் கிடைக்கும். 6, 8, 9ல 6, 8, 12ல இந்த மழைக்காலத்துல நின்ற கிரகங்களின் தசாபுத்தி பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா வெளியூருக்கு அனுப்பி விட்டுருணும். வெளியூருக்கு அனுப்பி விட்டதா அவங்களுக்கு முன்னேற்றம். அந்த தசாபுத்தி காலத்துல வெளியூரோ வெளி மாவட்டமோ வெளிநாடோ அனுப்பி விட்டுருணும். இது 9, 12 தசாபுத்திகள் நடந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தாதான் அவங்களுக்கு வருமானமே வரும். அதன் மூலியமா இது அந்த தசாபுத்திகாரங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா சொந்த எந்த முன்னேற்றமும் இருக்காது. தங்கியாதான் செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி வலுவா இருந்து 1, 5 இருந்தாங்கன்னா பூர்வீகத்துல நல்ல நிலைய அடைவார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 6, 8, 12ல பாத்தீங்கன்னா வலுவா தனி புத்தி நடந்தா அவங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வருமானம் ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆகக்கூடியவன் 11ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னா கடன் வாங்கி தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க லாபம் கண்டிப்பா அடைவாங்க. அதே மாதிரி 8 கூட 12 போயிருந்தாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டு மூலியமா எதிர்பாராத வருமானத்தை கண்டிப்பா அடைவாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த தசாபுத்தி காலத்துலதான் அது நடக்கும்.
தசாபுத்தி காலம் வந்தாதான் அந்தந்த காரியங்கள் நடக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் யோகமா இருக்குது, யார் நடக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு அவங்களுக்குலாம் அந்த தசா புத்தி அமைப்பு வந்திருக்காது. ஆனா ஜாதகம் பாத்தீங்கன்னா யோகமா இருக்கும். ஆனா வந்து காரணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த தசா புத்தி அமைஞ்சிருக்காது. அதே மாதிரி அந்த 6, 8, 12 சமணம் இருந்தா இந்த காரியங்கள் கண்டிப்பா லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா கிடைக்குதான். மிக அற்புதமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரிந்த அனுபவத்தில் பட்ட விதிகளை மிக சூப்பராக பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. அது மாதிரி ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா, ஒரு வருஷமா வந்துட்டு இருப்பீங்களா லட்சுமணன்? 1 வருஷமா வந்து பார்த்தோமா நம்ம சங்கத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு முன்னாடி அவர் ஜோதிடம் ஆர்வம், ஜோதிடம் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு டைம் வந்து ஜாதகம் வந்து வந்திருந்தாரு நம்ம ரூமுக்கு. அப்புறம் அது மாதிரி மீட்டிங் மாதாந்திர கூட்டம் நடக்குது லட்சுமணன், வந்து கலந்துக்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1 மாதம் கூட வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்ப இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஜோதிட அனுபவம் வந்து அவருக்கு இருக்கு. அத வந்து எவ்வளவு திறமையா வந்து பாத்தீங்கன்னா அவர் அனுபவத்துல பார்த்ததை எடுத்து சொல்றாரு. எல்லாத்துக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திறமைகள் இருக்கு. உங்க செஞ்ச விஷயங்களை ஒரு 10 பாயிண்ட் நீங்க வந்து தாராளமா பேசலாம். ஓகேங்களா? பேசுனீங்கன்னா அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் எழுதி போகும். நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக என்ன ஊருங்க? நாச்சிப்பட்டி லட்சுமணன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.